Hi friends, TNEA தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் உங்களோட ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து 7.5 ரிசர்வேஷன். ஸோ 7.5 ரிசர்வேஷன்னா என்ன, யார் யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அண்ட் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்றத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு கெசட் வந்து ஒரு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் 26, 2021 அப்போ. A bill to provide for preference in admission to undergraduate professional courses in universities, government colleges and private colleges for the students who studied in government schools. So government schools la படிச்ச பசங்களும் தொழில் சார்ந்த படிப்புகள் professional courses universitiesல government collegesல private collegesல படிக்கிறதுக்கான ரிசர்வேஷன் தான் இந்த 7.5 ரிசர்வேஷன். ஸோ 7.5 ரிசர்வேஷனுக்குள்ள நீங்க போயிட்டா நீங்க எந்த ஃபீஸும் கட்ட தேவையில்லை. ஸோ நீங்க எந்த கோர்ஸ் வேணா எந்த காலேஜ்ல வேணா இந்த ரிசர்வேஷன் பேசிஸ்ல படிக்கலாம். ஸோ அது என்ன அப்படின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த 7.5 ரிசர்வேஷன்ல என்னென்ன கோர்சஸ் வரும்னா இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், ஃபிஷரிஸ், லா, வெட்டினரி, அலைட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ். ஸோ தொழில் சார்ந்த படிப்புகள் எல்லாமே நீங்க வந்து இந்த 7.5 ரிசர்வேஷன்ல படிக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு ஒரு காலேஜ்ல 1000 கோர்சஸ் இருக்கு அப்படின்னா இந்த 7.5 ரிசர்வேஷன் படி 75 சீட் வந்து இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு வரும். ஆனா இது வந்து எல்லாருக்கும் பொதுவானது தான். ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லா கேட்டகரிக்கும் வந்து பொதுவான சீட்ஸ் தான். பட் நீங்க இந்த 7.5 ரிசர்வேஷனுக்குள்ள போகணும் அப்படின்னா நீங்க வந்து என்ன எலிஜிபிளா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ யார் யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடியிங் இன் 6th to 12th in government schools. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல நீங்க வந்து 6th ல இருந்து 12th வரையும் படிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு இயர் வந்து நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ கண்டினியூஸா 6th ல இருந்து 12th வரையும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள். ஸோ இந்த ரிசர்வேஷன் எதுக்காக அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிச்ச பசங்களும் ஹையர் எஜுகேஷன் பர்சியூ பண்றதுக்கு என்கரேஜ் பண்ற விதமா தான் இந்த ரிசர்வேஷன் பேசிஸ் வந்து அலாட் பண்ணிருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் வந்து இதுக்குள்ள வருவீங்களோ கண்டிப்பா நீங்க எல்லாம் இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 7.5 ரிசர்வேஷன் படி உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த 7.5 ரிசர்வேஷன் வந்து இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து கேரண்டியா கிடைச்சிடும். ஸோ எல்லா காலேஜ்ல எந்த கோர்ஸ் வேணா நீங்க வந்து இந்த ரிசர்வேஷன் பேசிஸ்ல படிக்கலாம். அண்ட் உங்களோட கட் ஆஃப் என்ன வரும் அப்படின்றத டீட்டெயிலா வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இதுல வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஃபுல் டியூஷன் ஃபீ வேவர் அண்ட் அடிஷனல் ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படின்னா நீங்க வந்து எந்த ஃபீஸுமே பே பண்ண தேவையில்லை. அண்ட் அடிஷ்னலா கல்வி உதவி தொகையும் வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு தருவாங்க. அண்ட் இது எதுக்கு அப்படின்னா என்கரேஜஸ் சோஷியல் இன்க்ளூஷன் அண்ட் என்ஹான்சஸ் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிச்ச பசங்களும் வந்து தொழில் சார்ந்த படிப்புகள் படிச்சு அவங்க மேலும் முன்னேறதுக்கான ஒரு ரிசர்வேஷன் தான் வந்து இந்த 7.5 ரிசர்வேஷன். ஸோ யார் யாரெல்லாம் இந்த 7.5 ரிசர்வேஷனுக்குள்ள வரீங்களோ அவங்க கண்டிப்பா இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல வந்து எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அலாட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 2021 to 2022 பேட்ச்ல வந்து 14,620 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு. அண்ட் 2022ல இருந்து 2023 வரையும் 15,200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு. அண்ட் 2023ல இருந்து 2024 வரையும் 16,075 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்ட் 7.5 ரிசர்வேஷனுக்குள்ள நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சர்டிபிகேட் வந்து போனஃபைட் சர்டிபிகேட். ஸோ அடிஷனல் சர்டிபிகேட்ல நீங்க கண்டிப்பா இந்த சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். அண்ட் இம்பார்ட்டண்டா வந்து நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும் போதே நீங்க வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி வந்து கிளிக் பண்ணணும். நீங்க வந்து ஜெனரல் கவுன்சிலிங் போக மாட்டீங்க, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில தான் நீங்க வருவீங்க. ஸோ அது கிளிக் பண்ணிட்டு சர்டிபிகேட் அப்லோட் பண்ணும்போது அடிஷனல் சர்டிபிகேட்டா இந்த போனஃபைட் சர்டிபிகேட் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா 6th ல இருந்து 12th வரையும் நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கீங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப் தான் இது. ஸோ இது எல்லாரோட சிக்னேச்சர் அண்ட் சீலோட இதை வந்து சர்டிபிகேட் அப்லோடிங் அப்போ அப்லோட் பண்ணிருங்க. அண்ட் உங்களோட கட் ஆஃப் பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.